ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமா டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ். நான் உங்கள் உமா. ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நைன்த் புக் ஓகேவா. ஸோ நைன்த் புக்ல யூனிட் 3 தான் பார்க்க போறோம். பணம் மற்றும் கடன். இந்த டாபிக் தான் இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். இந்த டாபிக் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க எயித்து புக்ல இயல் 1 பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. யூனிட் 1 எயித்து புக்ல இருக்கக்கூடிய பணம், சேமிப்பு மற்றும் முதலீடு இந்த டாபிக் நம்ம பார்த்தாச்சு. அந்த டாபிக் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பாருங்க. ஏன்னா இதுலயும் உங்களுக்கு பணம் அப்படிங்கிற அந்த இடத்துல சேம் இன்ஃபர்மேஷனே தான் இருக்கும். எயித்து புக்ல நீங்க என்ன படிச்சீங்களோ அதுவே தான் இருக்கும். எக்ஸ்ட்ராவா ஒரு சில பாயிண்ட்ஸ் இருக்கும். அந்த பாயிண்ட்ஸை மட்டும்தான் நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். மறுபடியும் அதை ரிப்பீட் பண்ணிட்டு இருக்க வேணாம் அப்படிங்கிறதால அந்த எக்ஸ்ட்ராவா இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் மட்டும் தான் நான் சொல்ல போறேன். மீதி இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நீங்க அந்த எயித்து புக்ல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் இருக்கு இல்லையா, பணம், அதுக்கப்புறம் சேமிப்பு மற்றும் முதலீடு, அந்த டாபிக் வந்து லாஸ்ட் கிளாஸ் நம்ம போட்டிருந்தோம். அந்த கிளாஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பாருங்க. இன்னும் உங்களுக்கு டெப்தான புரிதல் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா. சோ இந்த இடத்துல நம்ம பணம், அதுக்கப்புறம் கடன் பத்தி பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது சேமிப்பு முதலீடு பத்தி பார்த்தோம். இந்த இடத்துல கடன் பத்தி பார்க்க போறோம். ஓகேவா, பார்க்கலாமா? சோ பணத்தோட பரிணாம வளர்ச்சி எல்லாமே நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். எப்படி எல்லாம் இருந்தது, பண்டமாற்று முறையா இருந்தது, அதுக்கப்புறம் உலோக பணமா வந்துச்சு, அதுக்கப்புறம் காகித பணமா வந்துச்சு, அதுக்கப்புறம் உங்களுக்கு நிகர் பணம் இந்த மாதிரிலாம் வந்துச்சு இல்லையா, நெகிழி பணம், இந்த மாதிரி அடுத்தடுத்து பரிணாம வளர்ச்சி அடைந்து வந்துருச்சு இல்லையா. அதை பத்தின இன்ஃபர்மேஷன் தான் இதுல இருக்கும். எக்ஸ்ட்ராவா இருக்கக்கூடிய இந்த நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் பாருங்க, இந்த பாயிண்ட்டை மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மனிதர்களாகிய நாம் அன்றாடம் பயன்படுத்தும் பொருள்களில் பெரும்பான்மையான பொருள்கள் பணத்தால் மதிப்பிடப்படுகின்றன. சோ எல்லாமே மேக்சிமம் எல்லாமே பணத்தால தான் மதிப்பிடுறாங்க. எந்த ஒரு பொருளை பார்த்தாலும் இது எவ்வளவு இருக்கும், அது எவ்வளவு இருக்கும், என்ன ஒரு பொருள் வாங்கணும்னாலுமே என்ன பண்ணுவோம், எவ்வளவு கிலோ எவ்வளவு அப்படின்னு தான் கேட்போம் இல்லையா. சோ அந்த எல்லாமே பணத்தோட மதிப்பால தான் வந்து மதிப்பிடுறாங்க. மக்களின் உழைப்பிற்கும் ஊதியம், கூலி, சேவை கட்டணங்கள் முதலியன பணத்தின் மதிப்பினால் தான் நிர்ணயிக்கப்படுகிறது. சோ கூலி வாங்கினாலும் சரி, சம்பளம் வாங்கினாலும் சரி, எல்லாமே எதனாலதான் நிர்ணயிக்கப்படுகிறது, பணத்தால தான் நிர்ணயிக்கப்படுது. 1 மணி நேரம் வேலை பண்ணா நீங்க இவ்வளவு கூலி வாங்கிக்கலாம், 1 மாசத்துக்கு இவ்வளவு சம்பளம், வருஷத்துக்கு இவ்வளவு அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா. அது எல்லாமே எதை வச்சுதான் கால்குலேட் பண்றோம், பணத்தை வச்சுதான் நிர்ணயிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நாம் செலுத்தும் வரிகள், தீர்வைகள் ஆகியவையும் பணத்தின் மதிப்பிலேயே செலுத்தப்படுகின்றன. நம்ம வரி கட்டினாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, எல்லாமே என்னதான் அந்த பணத்தோட மதிப்புல தான் நம்ம பண்றோம். சோ பணம் ரொம்ப முக்கியமானது, இன்றியமையாததா இருக்கு. அடுத்து பாருங்க இந்த இடம். வீடு மட்டுமில்லாமல் ஒரு நாட்டின், மாநிலத்தின் நிதிநிலை அறிக்கைகள் கூட பணத்தின் அடிப்படையில் தான் தயாரிக்கப்படுகின்றன. சோ ஒரு நாட்டோட நிதிநிலை அறிக்கையா இருக்கட்டும், ஒரு மாநிலத்தோட நிதிநிலை அறிக்கையா இருக்கட்டும், எதுவா இருந்தாலுமே பணத்தோட மதிப்புல தான் என்ன பண்றாங்க, நிர்ணயிக்கிறாங்க. அரசு மட்டுமில்லாமல் தனியார் நிறுவனங்கள், தொழிற்சாலைகள் போன்றவை கூட தமது நிதி நிலைமை பணத்தின் அடிப்படையில் கணக்கின்றன. சோ லாபம் வந்திருக்கா, நஷ்டம் வந்திருக்கா, இல்ல போட்ட மூலதனமே அப்படியே இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே எதை வச்சுதான் கால்குலேட் பண்றாங்க, பணத்தை வச்சுதான் கால்குலேட் பண்றாங்க. அப்ப பணத்தை இவ்வளவு முதலீடு பண்ணா இவ்வளவு லாபம் கிடைக்கும், இவ்வளவு இதாகும், இதை வச்சு நம்ம இவ்வளவு பன்மடங்கு பெருக்கிக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே எதை வச்சுதான் கால்குலேட் பண்றாங்க, பணத்தை வச்சுதான் இப்ப கால்குலேட் பண்றாங்க. அப்ப பணம் அப்படிங்கிறது எல்லா இடத்துலயும் நிறைந்து இருக்கு இல்லையா. சோ அடுத்து பண்டமாற்று முறை. பண்டமாற்று முறை தான் சொல்லியிருப்பாங்க. பண்டமாற்று முறை அப்படின்னா நம்ம லாஸ்ட் கிளாஸ்லயே பார்த்திருப்போம். ஒரு பண்டத்தை கொடுத்துட்டு இன்னொரு பண்டத்தை வாங்குது. இது வந்து பணம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வர்றதுக்கு முன்னாடி, ஓகேவா. அது உலோக பணமா இருக்கட்டும், இல்லைன்னா காகித பணமா இருக்கட்டும், இது எல்லாமே வர்றதுக்கு முன்னாடி. இப்ப என்கிட்ட வந்து அரிசி இருக்கு, உங்ககிட்ட பருப்பு இருக்கு அப்படின்னா, எனக்கு பருப்பு வேணும் அப்படின்னா நான் உங்ககிட்ட அரிசியை கொடுத்துட்டு நான் வந்து பருப்பை வாங்கிக்கிறது. ஒரு பண்டத்தை கொடுத்து அதுக்கு ஈட இன்னொரு பண்டத்தை வாங்கிக்கிறது தான் பண்டமாற்று முறை. அதை பத்தின டீடைல்டான இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம லாஸ்ட் கிளாஸ் சொல்லி அதை பார்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும் பாருங்க. பண்டமாற்றம் செய்யப்படும் பொருட்களே வணிகத்தின் முதல் வடிவம் என்று கூறலாம். அவ பண்டமாற்றம் செஞ்சாங்க இல்லையா, அததான் வணிகத்தோட முதல் வடிவம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பன்னாட்டு வணிகத்தின் முதல் வடிவம் அப்படின்னு சொல்றது என்ன, பண்டமாற்று முறையில பரிமாற்றம் நடந்தது இல்லையா, அததான் பன்னாட்டு வணிகத்தின் முதல் வடிவம். சோ மத்த நாட்டுக்கு நம்ம வந்து வணிகம் செய்யறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஒரு பண்டத்தை வச்சு இன்னொரு பண்டத்தை வாங்கியிருக்கோம். அப்ப பன்னாட்டு வணிகத்தின் முதல் வடிவம் என்னது, பண்டமாற்று முறை. இது வந்து இந்த இதுல இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ராவான பாயிண்ட். அடுத்து பாருங்க இங்க இருக்கு. இந்த அதாவது உலோகங்கள் இருக்கு இல்லையா, தங்கம், வெள்ளி, தாமிரம், வெண்கலம், இந்த மாதிரிலாம் உலோகங்கள் இருக்கு இல்லையா, அந்த உலோகங்களை தான் முதல்ல பயன்படுத்தப்பட்ட பணம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பண்டமாற்று முறை அப்படிங்கிறதுல நம்ம பொருளை தான், பண்டத்தை தான் கொடுத்து மாத்திக்கிட்டோம். ஆனா பணமா நம்ம எதை கொடுத்தோம், உலோகங்களை தான் கொடுத்தோம். அப்ப முதலில் பயன்படுத்தப்பட்ட பணம் அப்படின்னு இந்த உலோகங்களை நம்ம சொல்லலாம். உலோகம் அப்படிங்கிறது அரிய பொருளாகவும் நீண்ட காலம் பராமரிக்கக்கூடியதாகவும் மதிப்பு இல்லாததாகவும்
ஓகேவா? அதாவது மதிப்பு மாறாததாவும் இருந்தது. அதுதான் இதுக்கு காரணம். ஏன்னா பண்டங்களை நம்ம ரொம்ப நாளைக்கு சேமிச்சு வைக்க முடியாது, பராமரிச்சு வைக்க முடியாது. பண்டங்கள் என்ன ஆயிரும்? அழுகிரும். அதாவது அழியக்கூடியது. உலோகம் அப்படிங்கிறது அழியாது, அரிய பொருள். நீண்ட காலம் நம்மளால பராமரிக்க முடியும். அதனாலதான் இந்த உலோகத்தை நம்ம முதல்ல பயன்படுத்தணும். அந்த உலோகங்களை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? முதல்ல பணம் அப்படின்னு நம்ம பயன்படுத்தணும். அடுத்து பாருங்க. சோ இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஓகேவா? சோ இதை தெரிஞ்சு வச்சுக்கணும். தனது அரசாட்சியில் ஷெர்ஷா சூரி 1540 இருந்து 1546 குடிமக்களுக்கும் இராணுவத்திற்குமான ஒரு புதிய நிர்வாக முறையை அமைத்தார். அவர் காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட 178 கிராம் எடை கொண்ட வெள்ளி நாணயம் ரூபியா என்றழைக்கப்படுகிறது. அந்நாணயம் முகலாயர், மராத்தியர் மற்றும் ஆங்கிலேயர் காலம் வரை புழக்கத்தில் இருந்தது. இது ரொம்ப முக்கியமானது. யார் கொண்டு வந்தா? ரூபியா அப்படிங்கிறது வெள்ளி நாணயத்தை குறிக்கும். வடமொழியில இருந்து கொண்டு வந்ததுதான் ரூபாய் அப்படிங்கிற நம்ம அழைச்சோம். ஓகேவா? சோ அந்த ரூபியா அப்படிங்கிறது எப்படி வந்தது அப்படின்னா, ஷெர்ஷா சூரி இருக்கார்ல, அவரு ஒரு இடத்துல ஒருத்தவங்களை வந்து தோக்கடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொண்டு வந்த நாணயம் தான் பாத்தீங்க அப்படின்னா ரூபியா அப்படின்னு சொல்றோம். அது வந்து 178 கிராம் எடை இருந்த ஒரு வெள்ளி நாணயம். ஓகேவா? இது எது வரைக்கும் இருந்திருக்கு? முகலாயர், மராத்தியர் மற்றும் ஆங்கிலேயர் காலம் வரைக்குமே இது வந்து புழக்கத்துல இருந்திருக்கு. ஓகேவா? சோ இது வந்து ஒரு பாயிண்ட். அடுத்து பாருங்க, தங்கம், வெள்ளி, செம்பு போன்ற உலோகங்கள் இவ்வாறு பண்டமாற்று முறைக்கு பதிலாக பயன்படுத்தப்பட்டன. இவை புராதன பணம் என்று அழைக்கப்பட்டன. ஓகேங்களா? சோ புராதன பணம் அப்படின்னா நம்ம எதை சொல்லலாம்? தங்கம், வெள்ளி, செம்புல உலோக பணமா பயன்படுத்தணும் இல்லையா? அப்ப உலோக பணத்தை நம்ம புராதன பணம் அப்படின்னு சொல்லலாம். என்ன சொல்லலாம்? உலோக பணத்தை புராதன பணம் அப்படின்னு சொல்லலாம். இது போல் தோல், மணிகள், ஓடுகள், புகையிலை, உப்பு, சோளம், ஏன் அடிமைகள் கூட பண்டமாற்றாக கொடுக்கப்பட்டதாக பொருளாதார அறிஞர்கள் கருதுகிறார்கள். இந்த மாதிரி பண்டத்தை மட்டும் கிடையாது, அடிமைகளை கூட என்ன பண்ணாங்க? பண்டமாற்று முறையா அனுப்புனாங்க அப்படின்னு சொல்லி பொருளாதார அறிஞர்கள் சொல்றாங்க. அப்ப உலோக பணத்தை நம்ம என்ன சொல்றோம்? புராதன பணம் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இது முக்கியமானது. அடுத்து இயற்கையான பணம். இயற்கையான பணம்னா என்ன? படிப்படியாக தங்கம், வெள்ளி ஆகிய உலோகங்கள் உலகம் முழுவதும் மதிக்கப்படும் உலோகங்களாக ஏற்கப்பட்டன. இதையொட்டி இந்த இரு உலோகங்கள் நாடுகளுக்கு இடையிலான பண்டமாற்றத்தில் பொது மதிப்பீடாக பயன்படுத்தப்பட்டன. இவையே இயற்கையான பணம் என்று அழைக்கப்படுகிறது. சோ உலோகங்கள் எல்லாத்தையுமே உலோக பணம் அப்படின்னாலே நம்ம என்ன சொல்லலாம்? அதை வந்து நம்ம புராதன பணம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அதுலயும் ஸ்பெசிஃபையா தங்கம், வெள்ளி இந்த ரெண்டையும் இயற்கையான பணம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பொதுவா எல்லா நாடுகளுக்கும் இது பண்ணிக்கிட்டாங்க. ஓகேவா? சோ இந்த 2 உலோகங்களை இந்த 2 உலோகங்களை பொது மதிப்பீடா வச்சு நாட்டுக்கு நாடு கூட என்ன பண்ணிக்கிட்டாங்க? பரிமாற்றம் செஞ்சுக்கிட்டாங்க. அப்ப தங்கம், வெள்ளி இத ரெண்டையும் நம்ம இயற்கையான பணம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து காகித பணம். காகித பணம் வந்தது நமக்கு தெரியும். எதுக்காக உலோக பணத்தை விட்டுட்டு காகித பணத்துக்கு வந்தாங்க? உலோக பணத்தை பாத்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறது ரொம்ப சிரமமா இருந்தது. ஏன்னா அதிக வெயிட் இருக்கும். சோ அப்ப கொண்டு போறது சிரமமா இருந்தது. கொள்ளையர்களால பயமா இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதோட இருப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு கம்மியா இருக்கும் இல்லையா? சோ ஒரு சுரங்கத்துல இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, இப்ப தங்கம், வெள்ளியெல்லாம் எடுத்து இது பண்றோம் அப்படின்னா அதோட இருப்பு குறையும். அப்ப அந்த இடத்துல நீங்க அதை பயன்படுத்த முடியாம போகும். சோ இந்த இது காரணங்களுக்காக எல்லாமே என்ன பண்ணாங்க அப்படின்னா காகித பணத்தை கொண்டு வந்தாங்க. அதுதான் இந்த இடத்துல இருக்கும். ஓகேவா? சோ காகித பணங்கள் கொண்டு வந்தாங்க. அடுத்து மின்னணு பரிமாற்றங்கள். சோ காகித பணம் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க? அதை கொண்டு போய் பேங்க்ல டெபாசிட் பண்றது, வேணுங்கிறப்ப எடுக்கிறது, அதே மாதிரி அதுல இருந்து மத்தவங்களுக்கு அதை வந்து ஷேர் பண்ணி வருது, அதாவது பே பண்றது. எப்படி? நெஃப்ட், ஐஎம்பிஎஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜிபே, இந்த மாதிரி என்ன பண்ணாங்க? ஒரு வங்கியில இருந்து இன்னொரு வங்கி அக்கௌண்ட்டுக்கு என்ன பண்ணாங்க? பணத்தை அனுப்புனாங்க. இது வந்து மின்னணு பரிமாற்றங்கள். சோ இதுல முக்கியமானது இந்த பாயிண்ட் தான். இதே போல முன்னதாக பணம் பெற்று பின்னர் செலுத்தும் வகையில் கடன் அட்டை பயன்படுத்தப்படுகிறது. சோ அப்ப கிரெடிட் கார்டு அப்படிங்கிறது கொண்டு வந்தாங்க. சோ கிரெடிட் கார்டு அப்படின்னா இப்ப பயன்படுத்திக்கலாம், பின்னாடி நம்ம அதை கட்டிக்கலாம். அதாவது 1 மந்த் பீரியட்ல என்ன பண்ணிக்கலாம்? இப்ப பயன்படுத்துற அமௌண்ட் 1 மந்த் பீரியட்ல நம்ம அதை எப்ப வேணா பே பண்ணிக்கலாம். அப்ப அதை வந்து நம்ம என்ன சொல்றோம்? கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்றோம். கிரெடிட் கார்டு அப்படின்னா கடன் அட்டை அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பண பரிமாற்றம் செய்யறதுக்கு காசோலைனா செக்கு, கேட்பு வரைவோலை, டிமாண்ட் டிராஃப்ட். ஓகேவா? சோ கேட்பு வரைவோலைனா டிமாண்ட் டிராஃப்ட். இந்த மாதிரி எல்லாம் பயன்படுத்தி என்ன பண்ணிக்கலாம்? நம்ம பேங்க் மூலமா அமௌண்ட்டை வாங்கிக்கலாம். இது எல்லாமே மின்னணு பரிமாற்றங்கள் வந்தது. அடுத்து என்ன வந்துச்சு? ஜிபே வந்தது, நெட் பேங்கிங் வந்தது. இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குல்ல. இப்ப நம்ம என்ன பண்றோம்? டிஜிட்டலைஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப இதுவும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்தடுத்த பரிணாம வளர்ச்சி தான். இது எல்லாமே பரிணாம வளர்ச்சி. இது எல்லாமே நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்த விஷயம் தான். அதனாலதான் முக்கியமான பாயிண்ட் மட்டும் சொன்னேன்.
அடுத்து ரிசர்வ் வங்கியோட பங்கு. சோ எப்பயுமே ஒரு இது இருக்கு அப்படின்னா, ஒரு பரிமாற்றம் இருக்கு அப்படின்னா அது எல்லாத்தையும் கண்காணிக்கிற அந்த பொறுப்பு அப்படிங்கிறது ஒரு அரசுக்கு இருக்கு. அந்த அரசு அப்படிங்கிறது ஒரு வங்கி மூலியமா வச்சு பயன்படுத்தும் இல்லையா? சோ அப்ப அந்த வங்கி பாத்தீங்க அப்படின்னா வங்கியில சேமிக்கப்பட பணம் இருக்கு இல்லையா? அதோட பெரும் பங்கு தொழில் வளர்ச்சிக்கும், பொருளியல் வளர்ச்சிக்கும், ஏழைகளின் நலனுக்கும் பயன்படுத்த முடியும். அப்ப வங்கியில சேமிக்கப்படுற பணம் அப்படிங்கிறது என்ன பண்ணுவாங்க? அத அப்படியே ரொட்டேட் பண்ணுவாங்க இல்லையா? சோ இன்னொருத்தவங்க கேட்கறாங்க, அவங்களுக்கு லோன் குடுக்கணும் அப்படிங்கிறது. அதாவது 85% பேங்க் வச்சுக்கும். சாரி 85% வந்து லோனா குடுத்துரும். 15% பேங்க் வச்சுக்கும். ஓகேவா? அந்த 85%லயும் பாத்தீங்க அப்படின்னா, எது எதுக்கெல்லாம் தருது? தொழில் வளர்ச்சிக்கு. இப்ப ஒருத்தவங்க தொழில் தொடங்குறாங்க அப்படின்னா, அவங்களுக்காக லோன் குடுக்கறது. அதே மாரி பொருளியல் வளர்ச்சிக்கு குடுக்கறது. அடுத்து ஏழைகளோட நலன்களுக்கு குடுக்குறது. இந்த விவசாயிகள் கடன் இந்த மாரிலாம் இருக்கு இல்லையா? சோ இந்த மாரி ஏழைகளோட நலனுக்கு பயன்படுத்துறதுக்கும், தொழில் வளர்ச்சிக்கும், பொருளியல் வளர்ச்சிக்கும் என்ன பண்றாங்க? அந்த பேங்க்ல சேமிக்கப்படுற அந்த பணத்துல இருந்து 85% குடுத்துருவாங்க. 15% அந்த பேங்க் வச்சுக்கும். ஓகேவா? சோ இந்த மாதிரிலாம் என்ன பண்றாங்க? பேங்க்ல இருந்து குடுக்குறாங்க. இதுதான் ரிசர்வ் வங்கி. ஓகேங்களா? சோ இந்திய ரிசர்வ் பேங்க்ன்னு சொல்றாங்க இல்லையா? அதுதான் நம்மளோட இந்திய நாட்டுல இருக்கிறது எல்லாத்தையும் அதுதான் கண்காணிக்குது. அடுத்து பணத்தோட வரலாறு. சோ இத நம்ம ஆல்ரெடி பார்த்ததா இருந்தாலுமே இங்க குடுத்திருக்க அந்த இன்ஃபர்மேஷன படிச்சுக்கோங்க. பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பண்டமாற்று முறை. பாருங்க இது எப்ப வந்துச்சு? கிமு 900. இது பாருங்க சாரி கிமு 9,000. இந்த காலகட்டத்தில் மனிதன் பண்டமாற்று முறையைத்தான் கையாண்டான். தன்னிடம் மிகுதியாக உள்ள பொருளை கொடுத்து தனக்கு தேவையான இன்னொரு பொருளை பெற்றுக்கொண்டான். தானியங்கள், கால்நடைகள், உப்பு ஆகியவைதான் பண்டமாற்றாக பரிமாறப்பட்டன. அதாவது இப்போ ஒருத்தவங்க ஒண்ணு விளைவிக்கிறாங்க அப்படின்னா அவங்க தேவைக்கு போக மீதி இருக்கக்கூடியதுதான் உபரி அப்படின்னு சொல்லுவோம். அந்த உபரியை தான் என்ன பண்ணுவாங்க? இன்னும் ஒன்ன கொடுத்துட்டு இன்னொன்னு வாங்குவாங்க. அப்ப இததான் நம்ம பண்டமாற்று முறை அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து கிமு 9,000 இருந்தது. அடுத்து பல நூற்றாண்டுகளா இந்த பண்டமாற்று முறை தான் இருந்தது. அடுத்து நாணயங்கள் கிமு 1100. ஓகேவா? இது பாருங்க சீனர்கள் இந்த காலகட்டத்தில் சிறு நாணயங்களை பயன்படுத்தி இருக்கிறார்கள். இந்த நாணயங்கள் வெண்கலத்தில் செய்யப்பட்டிருந்தன. இந்திய பெருங்கடலை ஒட்டியுள்ள நாடுகளில் சோழிகள் பணமாக பயன்படுத்தப்பட்டன. அப்ப சோழிகள் கூட எங்க பயன்படுத்தியிருக்காங்க? இந்திய பெருங்கடலை ஒட்டியுள்ள நாடுகள்ல இந்த சோழிகளை கூட பணமாக பயன்படுத்தி இருக்காங்க. சீனா பாத்தீங்கன்னா சின்னதா பணத்தை பயன்படுத்தி இருக்கு. அப்ப இது எல்லாமே கிமு 1100ஆம் ஆண்டுல இருந்து நாணயங்கள் புழக்கத்துல வந்தது. அடுத்து காகித படம் பாத்தீங்கன்னா கிமு 600ஆம் நூற்றாண்டு இருக்கு இல்லையா? அந்த இடத்துல இருந்து வந்திருக்கு. ஏன் குறைஞ்சுக்கிட்டே வருது? கிமு பாத்தீங்கன்னா கம்மியாயிட்டே வரும். ஓகேவா? சோ கிமு கம்மியாயிட்டே வரும். கிபி தான் பாத்தீங்கன்னா அதிகமாயிக்கிட்டே வரும். மத்திய தரைக்கடல் பகுதி முழுவதும் இந்த பணவர்த்தனை பரவத் தொடங்கியது. லிபியா நாட்டு அரசர் அலியாதிஸ் வணிக பரிமாற்றத்திற்கு பணத்தை பயன்படுத்த போவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். இந்த நாடு இப்போது துருக்கியின் ஒரு பகுதியாக உள்ளது. அப்ப இந்த நாட்டுலதான் என்ன பண்ணாங்க? பணத்தை ஒரு பணம் அதாவது காகிதத்தை ஒரு பணமா பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு அதிகாரப்பூர்வமா அறிவித்தாரு. அது இப்ப எங்க இருக்கு? துருக்கியில ஒரு பகுதியா இருக்கு. ஓகேவா? சோ இது வந்து காகித பணம். அடுத்து தங்க நாணயம் கிபி 1250. எப்பயுமே கிமு பாத்தீங்க அப்படின்னா கிமு கிறிஸ்து பிறப்பதற்கு முன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது வந்து இறங்கிக்கிட்டே வரும். அதாவது இப்போ 9,000 அப்படின்னா அடுத்து அப்படியே 9,000ல இருந்து இறங்கிட்டே வந்து 8,000, 7,000 அதுக்கப்புறம் அப்படியே வந்து 1000 அப்படியே வந்து 0 அந்த மாதிரி வரும். ஓகேவா? 1 0 அப்படியே வரும். இதுவே கிபி பாத்தீங்க அப்படின்னா ஏறிக்கிட்டே போகும். அதாவது 1 2 இந்த மாதிரி ஏறிக்கிட்டே வந்து இப்ப 1000 அதுக்கப்புறம் 2000 இப்ப எவ்வளவு இருக்கு? 2025 இந்த மாதிரி அப்படியே ஏறிக்கிட்டே வரும். ஓகேவா? சோ இது வந்து கிமு இறங்கிக்கிட்டே வரும். கிபி ஏறிக்கிட்டே போகும். ஓகேவா? அப்ப பாருங்க இப்ப தங்க நாணயம் பாத்தீங்கன்னா கிபி 1250 தான் உங்களுக்கு வந்திருக்கு. பாருங்க பரிவர்த்தனைகளுக்காக தங்க முலாம் பூசப்பட்ட நாணயம் ஐரோப்பாவில் அறிமுகப்படுத்தப்பட்டது. அப்ப தங்க முலாம் பூசப்பட்ட நாணயம் எங்க அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னா ஐரோப்பாவில. அடுத்து மார்க்கோ போலோ 1290 பாருங்க மார்க்கோ போலோ பயணத்தால் காகித பணம் ஐரோப்பிய நாடுகளில் பரவியது. சோ காகித பணம் எங்க பரவிச்சு? யாரால? மார்க்கோ போலோவால ஐரோப்பிய நாடுகள்ல பரவிச்சு. அடுத்து 6 காகித பணம் அச்சடித்தல் கிபி 1661 காகித பணத்தை ஸ்வீடன் வங்கிகள் அச்சடித்த புதிதில் அதற்கு பெரிதாக வரவேற்பு இல்லை. சோ காகித பணம் ஸ்டார்டிங்ல அச்சடிக்கும் போது அதுக்கு பெரிதா வரவேற்பு இல்ல. எங்க? ஸ்வீடன் வங்கிகள்ல அச்சடித்த பணத்திற்கு 1661. அடுத்து மின்னணு பணம் கிபி 1860 வந்திருக்கு பாருங்க. தந்தி மூலமாக மின்னணு பண பரிவர்த்தனை முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. சோ தந்தி மூலியமா. அடுத்து கடன் அட்டை கிபி 1946 ஜான் பிக்கின்ஸ்
கிரெடிட் கார்டை உருவாக்கினார். சோ அப்ப கிரெடிட் கார்டை உருவாக்குனது யாரு? ஜான் பிக்கின்ஸ் அப்படிங்கிறவர் தான் 1946லயே உருவாக்கிட்டார். ஓகேவா? அடுத்து பாருங்க, அலைபேசி வங்கி செயல்பாடு 1999. ஐரோப்பிய வங்கிகள் மொபைல் பேங்கிங்கை அறிமுகம் செய்தன. சோ எல்லாருமே நமக்கு முன்னாடி தான் இருக்காங்க. ஓகேவா? நம்ம எப்ப ஸ்டார்ட் பண்ணோம், இவங்க எப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. 1999லயே ஐரோப்பிய வங்கியில என்ன இருக்கு? மொபைல் பேங்கிங் அறிமுகம் செய்தாங்க. அடுத்து NFC. இது எப்ப வந்துச்சுன்னா 2008ஆம் ஆண்டு வந்தது. பாருங்க, நியர் ஃபீல்டு கம்யூனிகேஷன் பண பரிவர்த்தனை மூலம் பிரிட்டனில் அறிமுகம் செய்யப்பட்டது. இந்த முறை 2016 தான் இந்தியாவிற்கு வந்தது. இந்த முறையில் பரிவர்த்தனைக்கு 7 முதல் 8 நொடிகள் மட்டுமே ஆகும். சோ 2008லயே கொண்டு வந்துட்டாங்க பிரிட்டன்ல. நம்ம எப்பதான் கொண்டு வந்தோம்? 2016 கொண்டு வந்தோம். அப்ப நம்ம பாத்தீங்கன்னா ஒரு 8-10 வருஷம் என்ன பண்ணிருக்கோம்? பின்னோக்கி தான் இருக்கோம் உலக நாடுகள்ல. ஓகேவா? சோ அப்ப அவங்க முன்னாடியே கொண்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்றோம்? அடுத்தடுத்து நம்ம கொண்டு வர்றோம். ஓகேவா? சோ அப்ப இதுல நம்ம எப்ப கொண்டு வந்தோம்? 2016ல. இதுல பண பரிவர்த்தனை அப்படிங்கிறது 7 to 8 நொடியில சீக்கிரமாவே நடந்துருது. அடுத்து பாருங்க, இந்தியாவில முக்கிய வங்கிகள், அந்த 14 வங்கிகள் பாத்தீங்கன்னா நாட்டுடைமையாக்குனாங்க இல்லையா 1969ல. சோ அதை பத்தின இன்ஃபர்மேஷன் நம்ம பின்னாடி பார்ப்போம், வங்கிகள் வரும்போது பார்க்கலாம். சோ அந்த இது வந்தது. அடுத்து பாத்தீங்கன்னா, இந்திய ரிசர்வ் வங்கி எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க? இந்திய ரிசர்வ் வங்கி ஏப்ரல் 1, 1935. ஏப்ரல் 1 ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். நிதியாண்டு எப்ப ஸ்டார்ட் ஆகும்? ஏப்ரல் டு மார்ச்ல முடியும் இல்லையா? அப்ப ஏப்ரல் 1ஆம் தேதி 1935ல தான் இந்திய ரிசர்வ் வங்கி தொடங்கி இருக்காங்க. 37ல இருந்து தான் நிரந்தரமா மும்பைல இது இயங்கி வருது. ஓகேவா? சோ 35ல ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனா 37ல இருந்து தான் நிரந்தரமா மும்பைல இது இயங்கி வந்திருக்கு. இது 1949ல் நாட்டுடைமையாக்கப்பட்டது. அச்சடிக்கப்பட்ட பணத்தில் 85% புழக்கத்தில் விடப்படுகிறது. சோ புரியுதா? 1949ல இது நாட்டுடைமையாக்கி இருக்காங்க. 35ல இது வந்துட்டாலுமே 49ல தான் நாட்டுடைமையாக்கி இருக்காங்க. 85% புழக்கத்துல, அச்சிடுறதுல 85% புழக்கத்துல விட்டுறாங்க. ஓகேவா? ஆகஸ்ட் 2018 நிலவரப்படி இந்திய ரூபாய் 19 லட்சம் கோடி மதிப்பிலான பணம் புழக்கத்தில் உள்ளது. அப்ப 2018 பிரகாரம் 19 லட்சம் கோடி இந்தியாவுல என்ன இருக்கு? புழக்கத்துல இருந்திருக்கு. அடுத்து பாருங்க, டாக்டர் B.R. அம்பேத்கரின் பணத்தின் சிக்கலும் அதன் தீர்வும் என்ற ஆராய்ச்சி கட்டுரையின் அடிப்படையில் தான் இந்திய ரிசர்வ் வங்கியின் அடிப்படை சட்டம் 1934ல் உருவாக்கப்பட்டது. அப்ப யாரோட அந்த இத வச்சிருக்காங்க? ஆராய்ச்சி கட்டுரை அடிப்படையில் வச்சிருக்காங்கன்னா, B.R. அம்பேத்கரோட என்ன புக்கு? பணத்தின் சிக்கலும் அதன் தீர்வும் அப்படிங்கிற ஆராய்ச்சி கட்டுரை இருக்கு இல்லையா? அதோட அடிப்படையில தான் இந்த ரிசர்வ் பேங்கோட அடிப்படை சட்டம் அப்படிங்கிறது வந்திருக்கு 1934. ஓகேவா? அடுத்து பணம் பாருங்க, விலை தொடர்பு. பணத்துக்கும் பொருட்களின் விலைக்கும் நெருக்கமான தொடர்பு உள்ளது. ஏனெனில் தற்போது உலகில் தயாரிக்கப்படும் பொருட்களில் 90 விழுக்காடு விற்பனை அல்லது சேவை தொழிலை இலக்காக கொண்டே தயாரிக்கப்படுகின்றன. அதாவது எப்பயுமே எந்த ஒரு தொழிலாகட்டும் என்ன பண்றாங்க? அதை வந்து பணம் ஈட்டுறதுக்கு மட்டுமே தான் மேக்சிமம் அதுக்கு தான் வருது இல்லையா? இப்போ விவசாயிகள் கூட பாத்தீங்க அப்படின்னா தங்களோட தேவைக்கு மட்டும் இல்லாம அந்த எக்ஸ்ட்ராவா வர்ற அந்த உபரி ஆகட்டும் இல்ல பணப்பயிர்கள் ஆகட்டும் இததான் என்ன பண்றாங்க? அதிகமா உற்பத்தி செய்யறாங்க. அததான் இங்க சொல்லியிருப்பாங்க. பணத்துக்கும் விலைக்கும் உள்ள தொடர்பு பணவியல் கொள்கையோடு தொடர்புடையது. சோ பணவியல் கொள்கை வரும்போது நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? அடுத்து, நாடுகளுக்கு இடையிலான பணம் செலாவணி பணம் எனப்படுகிறது. சோ இதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நாடுகளுக்கு இடையிலான பணம் செலாவணி பணம். ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையில ஒண்ணு இங்க இருந்து அங்க சம்பாதிக்கிறது, அங்க இருந்து இங்க சம்பாதிக்கிறது, எதுவா இருந்தாலுமே அதை என்ன சொல்றோம்? செலாவணி அப்படின்னு சொல்றோம். இந்தியாவின் செலாவணி ரூபாய் என்று அழைக்கப்படுகிறது. இந்தியாவோட செலாவணியை நம்ம ரூபாய் அப்படின்னு சொல்றோம். உள்நாட்டில் அந்நிய நாட்டு செலாவணி வெளிநாட்டு செலாவணி என அழைக்கப்படுகிறது. இப்ப உள்நாட்டுல இருந்துட்டு அந்நிய நாட்டு செலாவணி வருது அப்படின்னா அதை வெளிநாட்டு செலாவணி அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இப்ப இந்தியாவுல செலாவணி அப்படிங்கிறது ரூபாய். இதுவே உலக நாடுகளுக்கு இடையிலான செலாவணி அப்படிங்கிறது எதை வச்சு மதிப்பிடுறாங்க அப்படின்னா அமெரிக்க டாலர் இருக்கு இல்லையா? அதோட அடிப்படையில தான் மதிப்பிடுறாங்க. இது வந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் வேறுபடலாம். மேக்சிமம் பாத்தீங்க அப்படின்னா அமெரிக்க டாலர் மதிப்புல தான் வந்து கணக்கிடுறாங்க. ஓகேவா? அடுத்து இது முக்கியம். ஓகேவா? பாருங்க, நாடு செலாவணியின் பெயர். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரூபாய், இங்கிலாந்து பொறுத்த வரைக்கும் பவுண்டு, ஐரோப்பிய ஒன்றியம் யூரோ, கனடா டாலர், ஜப்பான் யென், சீனா யுவான், சவுதி அரேபியா ரியால், ஆஸ்திரேலியா டாலர், மலேசியா ரிங்கிட், பாகிஸ்தான் ரூபாய், இலங்கை ரூபாய். அப்ப எந்த இதெல்லாம் ரூபாய் வருது, மீதி எல்லாம் என்ன வருதுன்னு பாருங்க. இந்தியா ரூபாய், இங்கிலாந்து பவுண்டு, ஐரோப்பிய ஒன்றியம் யூரோ, கனடா டாலர், ஜப்பான் யென், சீனா யுவான், சவுதி அரேபியா ரியால், ஆஸ்திரேலியா டாலர்,
மலேசியா ரிங்கிட், பாகிஸ்தான் ரூபாய், இலங்கை ரூபாய். இது எல்லாமே செலாவணியோட பெயர்கள். ஓகேவா? அடுத்து அடுத்து பாருங்க, பரிமாற்ற ஊடகம். ஒரு நாட்டில் அனைத்து பொருட்கள் மற்றும் சேவை பரிவர்த்தனைக்கு பணம் தடையின்றி ஏற்கப்பட வேண்டும். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். பணம் பரிவர்த்தனைக்கு பாத்தீங்கன்னா பணம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அடுத்து கணக்கு அலகு. ஒரு நாட்டில் அனைத்து நுகர்பொருட்கள், தயாரிப்புகள், சேவைகள் என அனைத்துக்குமான மதிப்பினை கணக்கிடுவதில் பணம் பொதுவான தரப்படுத்தப்பட்ட அலகாக இருக்க வேண்டும். ரொம்ப முக்கியமானது. அது நுகர்வு பொருளா இருக்கட்டும், தயாரிப்பா இருக்கட்டும், சேவைகளா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே எதை வச்சுதான் கணக்கிடுவோம் அப்படின்னா பணத்தை வச்சுதான் கணக்கிடுவோம். எடுத்துக்காட்டாக ஒரு புத்தகத்தின் விலை 50 என்றால் அப்புத்தகத்தின் விலை 50 பண அலகுகளுக்கு இணையானது என்று பொருள். 50 ரூபாய் அப்படின்னா 50 பண அலகுக்கு இணையானது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நாட்டில் நடைபெறும் நிதி பரிவர்த்தனைகளை அளவிடும் கணக்குகளாக பராமரிக்கவும் பணம் பயன்படுகிறது. அப்ப எல்லாத்தையும் கணக்கிறதுக்கு என்ன பண்றது? பணம் தான் மதிப்பிடுது, பயன்படுது. ஓகேவா? அடுத்து மதிப்பீட்டினை சேமித்தல். பணத்தினை சேமிப்பதன் மூலம் எதிர்காலத்துக்கான வாங்கும் ஆற்றலை சேமிக்கவும். இது சேமிப்புல நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்திருப்போம் இல்லையா? சேமிப்பு அப்படிங்கிறது எதிர்கால தேவைகளுக்காக. அப்ப எதிர்காலத்துக்கு நம்ம ஏதாவது பணவர்த்தனை பண்ணணும், அதாவது எதிர்காலத்துக்கான அந்த தேவைகள் நம்ம நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னா இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணணும்? சேமிப்பு கொண்டு வரணும். அடுத்து கடன். பணம் பத்தி ஃபுல்லா பார்த்தாச்சா? இப்ப கடன். கடன் அப்படிங்கிறது யாரெல்லாம் வாங்குவோம்? மெஜாரிட்டி பாத்தீங்கன்னா விவசாயிகள் அவங்களோட விதை, இடுபொருள்கள் இதை வாங்குறதுக்காக இது பண்ணுவாங்க. அதே மாதிரி சிறு தொழில்கள் தொடங்குறவங்க என்ன பண்ணுவாங்க? தொழில்களுக்காக கடன்கள் வாங்குவாங்க. அப்ப தேவைகளுக்காக வாங்குறாங்க இல்லையா? பாருங்க, விவசாயிகள் தங்களுக்கு தேவையான விதை, இடுபொருட்கள் மற்றும் செலவுகளுக்காக பருவ காலங்களின் போது கடன் பெறுவதை காணலாம். அதே போல சிறு தொழில்களில் ஈடுபவர்கள், வணிகர்கள் தங்கள் தேவைகளுக்கு கடன் பெறுகிறார்கள். பெரிய தொழில் நிறுவனங்கள் கூட தங்கள் புதிய திட்டங்களுக்கான கடன் பெறுகின்றன. அப்ப சிறு தொழில்கள் மட்டும் கிடையாது, பெரு தொழில்கள் கூட என்ன பண்றாங்க? கடன் வாங்குறாங்க. அவங்களோட திட்டங்களை என்ன பண்றது? அடுத்தடுத்து பெருக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க? கடன் வாங்குவாங்க. ஓகேவா? அடுத்து கடன் கிடைக்க பெறும் நிறுவனங்கள். எந்தெந்த இடத்துல எல்லாம் கடன் வாங்கலாம் பாருங்க. முறைப்படி நிதி நிறுவனங்களான நாட்டுடைமையாக்கப்பட்ட வங்கிகள், தனியார் வங்கிகள் மற்றும் கூட்டுறவு வங்கிகள்ல என்ன பண்ணலாம்? லோன் வாங்கலாம், கடன் வாங்கலாம். அப்ப முறைப்படி நிதி நிறுவனங்களான, முறைப்படி அப்படின்னா என்ன அப்படின்னா பேங்க். ஓகேவா? இது நாட்டுடைமையாக்கப்பட்ட பேங்காக இருக்கட்டும், தனியார் பேங்கா இருக்கட்டும், கூட்டுறவு வங்கியா இருக்கட்டும், எதுல வேணா என்ன பண்ணிக்கலாம்? கடன் வாங்கிக்கலாம். அடுத்து முறைசாரா நிதி நிறுவனங்கள். முறைசாரா நிதி நிறுவனங்கள்னா என்ன அப்படின்னா இது பேங்க் கிடையாது, ஆனா பேங்க் பண்ணக்கூடிய அந்த விஷயங்கள் செய்யும். ஓகேவா? அதாவது பத்திரத்தை வாங்கிக்கிட்டு கடன் கொடுக்கறது, லோன் கொடுக்கறது, இந்த மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் பாத்தீங்கன்னா பஜாஜ் பினான்ஸ் இருக்கு இல்லையா? பினான்ஸ் எல்லாமே இதுல வந்துடும். பஜாஜ் பினான்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய பினான்ஸ் இருக்கு இல்லையா? ஸ்ரீராம் பினான்ஸ், இந்த மாதிரி பினான்ஸ் சம்பந்தப்பட்டது. அதாவது பேங்க் கிடையாது, பேங்க் செய்யக்கூடிய அந்த லோன் கொடுக்கறது, கடன் கொடுக்கறது, இது எல்லாத்தையுமே என்ன பண்ணும்? அந்த நிறுவனங்கள் பண்ணும். அததான் நம்ம முறைசாரா நிதி நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து சுய உதவி குழுக்கள் மூலம் பெறப்படும் நுண்கடன்கள் என்று 3 வழிகளில் கடன் பெறப்படுகிறது. மகளிர் சுய உதவி குழு எல்லாம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரிலாம் என்ன பண்ணிக்கலாம்? அந்த சுய உதவி குழுக்கள் எல்லாம் மூலமா பெறக்கூடிய அந்த கடன் வகைகள். அப்ப 3 விதமாக நம்ம என்ன பண்ணலாம்? கடன் வாங்கலாம். ஓகேவா? நாட்டுடைமையாக்கப்பட்ட வங்கிகள், கூட்டுறவு வங்கிகளை பொறுத்தவரை கடனுக்கு வட்டி குறைவு, ஈடு வைக்கப்படும் பொருளுக்கான பாதுகாப்பு அதிகம். இந்த இது இருக்கு இல்லையா? இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கடனுக்கான வட்டியும் கம்மியா இருக்கும். அந்த பொருள் நம்ம ஏதாவது வைக்கிறோம், இப்ப நகை வைக்கிறோம், இல்ல பத்திரம் வைக்கிறோம், இந்த மாதிரி வச்சு நம்ம கடன் வாங்குறோம் அப்படின்னா அதோட அந்த பாதுகாப்பு அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். இதுல மத்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியா இருக்கும். ஓகேவா? அடுத்து முறைசாரா நிதி நிறுவனங்கள். முறைசாரா தனியார் நிறுவனங்களை வாடிக்கையாளர்கள் அணுக எளிதாக இருப்பதும், ஏதுவாக உள்ளதும் சாதகமான அம்சங்களாக கருதப்படுகிறது. இப்போ பேங்க்ல போறீங்க, கவர்மெண்ட் பேங்கா இருக்கட்டும், எதுவா இருந்தாலுமே போனீங்க அப்படின்னா நிறைய உங்களுக்கு பேப்பர்ஸ் கேட்பாங்க. இப்ப விளம்பரம் எல்லாம் வருது இல்லையா? பேப்பர்ஸ் இருக்கு, பேப்பர்ஸ் இல்ல, அதனால என்னால லோன் வாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இவங்க அதிக பேப்பர்ஸ் கேட்க மாட்டாங்க. ஓகேவா? ரொம்ப ஈஸியா லோன் வாங்கிடலாம். அதனாலதான் பாத்தீங்கன்னா முறைசாரா நிதி நிறுவனங்களை என்ன பண்றாங்க? போய் எல்லாருமே கடன் வாங்குறாங்க. ஆனா அது அதிக வட்டி, ஈடு வைக்கப்படும் பொருளின் பாதுகாப்பு மற்றும் வசூலிக்கும் முறையில நிறைய சிக்கல்கள் இருக்கு. அதுக்குன்னு தனி டீம் வச்சிருவாங்க. வசூலிக்கிறதுக்குன்னே தனி டீம். இப்ப நிறைய படங்கள்லாம் பாக்குறீங்க இல்லையா? வசூலிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க? ரவுடி கும்பல்ஸ் எல்லாம் அனுப்பி வீட்டுல மிரட்டுறது, அந்த மாதிரி பண்றது, அந்த மாதிரிலாம் பண்ணி வாங்குவாங்க. அதனால பாத்தீங்க அப்படின்னா இதுல ஈஸியா நீங்க பணத்தை வாங்கிடலாம். ஆனா வட்டி அதிகமா இருக்கும், அதுல இருக்கக்கூடிய பாதுகாப்பு கம்மியா இருக்கும், வசூலிக்கிற விதம் ரொம்ப அராஜகமா இருக்கும். அதனாலதான் பாத்தீங்கன்னா முறைசாரா நிதி நிறுவனங்கள் இந்த பிரச்சனை இருக்கு.
அடுத்து குறிப்பிட்ட பகுதியில் வாழ்பவர்கள் அல்லது குறிப்பிட்ட தொழிலில் ஈடுபடுபவர்கள் குழுவாக அமைந்து சிறு சேமிப்பில் ஈடுபடுகிறார். இது வந்து பாத்தீங்கன்னா மகளிர் சுய உதவிக்குழு மாதிரி எடுத்துக்கலாம். இவர்கள் சுய உதவிக்குழுக்கள் எனப்படுகிறார்கள். இவ்வாறு செயல்படும் சுய உதவிக்குழுக்களுக்கு அரசு வங்கிகள் கடனுதவி அளிக்கின்றன. சுய உதவிக்குழுக்கள் நடைபாதை வியாபாரிகள், மீனவர்கள், குறிப்பாக பெண்கள் மற்றும் விளிம்பு நிலை மக்களின் பயன் அளிப்பதற்காக உள்ளது. சோ இது வந்து கவர்மெண்ட் பேங்க்ல இப்ப சுய உதவிக்குழுக்கள், மகளிர் சுய உதவிக்குழுக்கள்லாம் நிறைய பேருக்கு தெரியும் இல்லையா? சோ அதெல்லாம் ஜாயின் பண்ண என்ன பண்ணுவோம், மாசம் மாசம் வாரம் வாரம் இவ்வளவு அமௌண்ட் செலுத்துற மாதிரி இருக்கும். என்ன பண்ணிக்கலாம், நம்ம அதை வந்து பேங்க்ல டெபாசிட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் பேங்க்ல இருந்து வாங்கி நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஹோலா எல்லாத்துக்கும் பிரிச்சு கொடுத்து அந்த இதை பண்ணுவாங்க இல்லையா? சோ அந்த ப்ராசஸ் எல்லாமே உங்களுக்கு அந்த சுய உதவி குழுக்கள் மூலியமா கூட போகும். அடுத்து தமிழ்நாட்டில் 10,612 வங்கி கிளைகள் உள்ளன. சோ தமிழ்நாட்டுல எவ்வளவு இருக்கு, 10,612 வங்கி கிளைகள் உள்ளன. 2017-18 நிதியாண்டில் ஏறத்தாழ 15 லட்சம் கோடி ரூபாய் பணம் பரிமாற்றம் நடைபெறுகிறது. சோ 2017-18ல அந்த நிதியாண்டுல பாத்தீங்க அப்படின்னா 15 லட்சம் கோடி ரூபாய் பண பரிமாற்றம் நடந்திருக்கு. ஓகேவா? அடுத்து இந்தியாவில் பணம் எவ்வாறு அச்சிடப்படுகிறது? சோ இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்தியாவில் 1917 தான் முதலில் ₹1 மற்றும் ₹2 நோட்டுகள் தயாரித்து வெளியிடப்பட்டன. சோ இது பாயிண்ட் எல்லாமே ரொம்ப முக்கியம், அதனாலதான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. 1917 தான் ₹1, ₹2 நோட்டு எல்லாமே தயாரித்து வெளியிட்டிருக்காங்க. 1935 பொறுப்பு அனைத்தும் இந்திய ரிசர்வ் வங்கி கைக்குள் உள்ளது. ஏன்னா 1934 உங்களுக்கு ரிசர்வ் வங்கி வந்துருச்சு இல்லையா? சோ அதனால 35 பண பொறுப்பு எல்லாமே இந்திய ரிசர்வ் வங்கி கைக்கு வந்துருச்சு. அடுத்து அதன் பிறகு ₹500 நோட்டு பணத்தை அறிமுகப்படுத்தியது. 1940 மீண்டும் இந்தியாவில். சோ இது ரொம்ப முக்கியமானது. ஒரே நிமிஷம் இருங்க, ஒண்ணு பார்த்துட்டு வந்து. 35 தான். சோ 1935 ஏப்ரல் 1 தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிசர்வ் பேங்க் வந்து இதா இருக்கு இல்லையா? சோ அந்த ரிசர்வ் பேங்க் பாத்தீங்க அப்படின்னா என்னாச்சு, பொறுப்பு எல்லாத்தையுமே 1935 இருந்து ரிசர்வ் பேங்க் கையில பண பொறுப்பு எல்லாமே வந்துருச்சு. அதன் பிறகு பாத்தீங்கன்னா ₹500 நோட்டு அப்படிங்கறது அறிமுகப்படுத்திருக்காங்க. அப்ப அதுக்கு முன்னாடி வரைக்கும் ₹500 நோட்டு கிடையாது. 1935 இருந்து தான் ₹500 நோட்டு வந்திருக்கு. ஓகேவா? சோ அதுக்கப்புறம் பாருங்க, இது ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து ரிப்பீட் ஆயிருக்கும். நான் சொல்றேன் எந்த இடத்துல வருது அப்படின்னு சொல்லிட்டு. இங்க இருக்கு பாருங்க, இதுவும் ரிப்பீட் ஆயிருக்கும். இங்க இருந்து படிக்கலாம். ஆக்சுவலா இதுக்கு அப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ரிப்பீட் ஆயிருக்கும். இதுவே ரிப்பீட் ஆகி வந்திருக்கும். அதனாலதான் நான் சொல்றேன். இங்க இருந்து படிச்சுக்கோங்க. 1940 மீண்டும் இந்தியாவில் 1917 இதுவும் கூட இதுதான். இங்க இருக்கு பாருங்க. இங்க இருக்கு இல்லையா? சோ ஆக்சுவலா என்னன்னா பிரிண்ட் ஆகும்போது தவறாக பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேவா? சோ இந்த இடத்துல 1940 மீண்டும் இந்தியா இருக்கு இல்லையா? இதுவே மறுபடியும் இந்த இடத்துல உங்களுக்கு ரிப்பீட் ஆயிருக்கும். ஓகேவா? சோ நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் இதோட முடிஞ்சது. இதுக்கப்புறம் உங்களுக்கு இதுலதான் இருக்கும். 1940 மீண்டும் ₹1 நாணயங்கள் நோட்டுகள் வெளியிடப்பட்டன. 1917 ₹1, ₹2 அச்சிட்டாங்க இல்லையா? அதே மாதிரி எப்போ 1940க்கு அப்புறம் மறுபடியும் ₹1 நோட்டு வெளியிட்டிருக்காங்க. 1947 ஆண்டு வரை 6ஆம் ஜார்ஜின் உருவம் பொறித்த பணமே புழக்கத்தில் இருந்தது. சோ 1947 வரைக்கும் யாரோடது உருவம் பொறித்த பணம் புழக்கத்தில் இருந்தது அப்படின்னா 6ஆம் ஜார்ஜ். ஓகேவா? சுதந்திரத்துக்கு பிறகு இந்தியாவில் இந்திய அரசால் நோட்டுகள் வெளியிடப்பட்டன. சுதந்திரத்துக்கு பிறகு இந்திய அரசால் நோட்டுகள் வெளியிடப்பட்டன. ஆங்கிலேய அரசு 1925 மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள நாசிக்கில் ஒரு அச்சகத்தை அமைத்து 3 ஆண்டுகளுக்கு பிறகு ரூபாய் நோட்டுகளை அச்சிட தொடங்கியது. சோ ஆங்கிலேய ஆட்சி பாத்தீங்கன்னா 1925 மகாராஷ்டிரா மாநிலத்துல இருக்கக்கூடிய நாசிக் அப்படிங்கிற ஒரு அச்சகத்துலதான் என்ன பண்ணிருக்காங்க, 3 ஆண்டுகளுக்கு பிறகு ரூபாய் நோட்டு அச்சிட தொடங்கியிருக்காங்க. மத்திய பிரதேசத்தில் உள்ள தேவாசில் 1974 ஆண்டு ஒரு அச்சகம் தொடங்கப்பட்டது. சோ அச்சகம் எங்க எப்ப தொடங்கினாங்க அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. இந்த இரு அச்சகங்களை தவிர 1990களில் கர்நாடக மாநிலத்தில் உள்ள மைசூரிலும் மேற்கு வங்கத்தில் உள்ள சல்பானியிலும் ரூபாய் மற்றும் வங்கிகள் சம்பந்தப்பட்ட ஆவணங்களை அச்சடிக்க மேலும் 2 அச்சகங்கள் இந்திய ரிசர்வ் வங்கி தொடங்கியது. அப்ப அச்சகங்களை இந்திய ரிசர்வ் வங்கி தொடங்கி இருக்கு. சோ எந்தெந்த வருஷம் அப்படிங்கறத நோட் பண்ணிக்கோங்க. இந்த பாயிண்ட் எல்லாமே மறுபடியும் ரிப்பீட் ஆகக்கூடிய பாயிண்ட். சோ ஃபர்ஸ்ட் ஒரு 5 லைன் இங்க இருக்கா, அதுக்கப்புறம் நீங்க படிக்கக்கூடியது இந்த கடைசி இருக்கக்கூடிய லைன் தான். எப்போ எந்த இடத்துல அச்சடிக்கப்பட்டாங்க, என்னத்தை அச்சடிச்சாங்க அப்படிங்கறத மட்டும்தான் நீங்க பாத்தீங்கன்னா போதும். சோ ரொம்ப ஈஸியா நீங்க முடிச்சிடலாம். ஓகேவா? எவ்வளவு பணம் அச்சடிக்க வேண்டும் என்பதையும் எப்படி பாதுகாப்பாக உரிய இடங்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதையும் ரிசர்வ் வங்கி தான் முடிவு செய்யுது. ஓகேவா? சோ பணத்தோட அந்த ஃபுல் இதையும் எதை எடுத்துக்குது, ரிசர்வ் வங்கி எடுத்துக்குது. அப்ப
எவ்வளவு அச்சடிக்கணும், எப்படி பாதுகாப்பா அந்தந்த இடத்துக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்திய ரிசர்வ் வங்கி தான் முடிவு செய்யுது. ரூ. 10,000 மதிப்புடைய நோட்டுகள் அச்சடிக்க இந்திய ரிசர்வ் வங்கிக்கு அதிகாரம் இருந்தாலும், தற்போது அதிகபட்சம் ரூ. 2,000 மதிப்பு வரையிலான பணத்தை மட்டுமே அச்சடிக்கிறது. இப்ப ரூ. 10,000 நோட்ட கூட ஒரே இதுல ஓகேவா? சோ ஒரே இதுல ரூ. 10,000 நோட்ட கூட அச்சடிக்கிறதுக்கு இந்திய ரிசர்வ் வங்கிக்கு அங்கீகாரம் இருக்கு, அதிகாரம் இருக்கு. இருந்தாலுமே இப்ப வரைக்கும் எவ்வளவு ரூ. 2,000 நோட்டு இப்ப கடைசியா பண்ணாங்க இல்லையா? சோ அது வரைக்கும் தான் அச்சடிச்சிருக்கு. அதுக்கு அதிகமா அதை விட அதிகமா இது வரைக்கும் அச்சடிக்கல. ஓகேவா? இதுக்கு முன்னாடி இந்த ரூ. 2,000 நோட்டு வரதுக்கு முன்னாடி 1000 தான் அதிகம். 500, 1000 தான். அதுக்கப்புறம் 2000 வந்ததுக்கு அப்புறம் இப்ப 2000 தான் அதிகம். இதுவும் இப்ப புழக்கத்துல அதிகமா கிடையாது இல்லையா? எல்லாமே பேங்க்ல தான் இருக்கு. நம்ம கையில புழக்கத்துல ரூ. 2,000 அதிகமே கிடையாது. சோ இப்ப இவ்வளவுதான் அச்சடிச்சிருக்கு. ஓகேவா? 2000 வரைக்கும் தான் மேக்ஸிமம் அச்சடிச்சிருக்கு. ஆனா ரூ. 10,000 நோட்டு வரைக்கும் அச்சடிக்கிறதுக்கான அதிகாரங்கள் இந்திய ரிசர்வ் வங்கிக்கு இருக்கு. சோ இதுதான் பாத்தீங்கன்னா கடன் சம்பந்தமான இன்ஃபர்மேஷன். ஓகேவா? சோ இந்த கிளாஸ்ல நம்ம பார்த்தது பணம், பணத்தோட இன்ஃபர்மேஷன் பார்த்தோம். அதுக்கப்புறம் கடன் எந்த மாதிரி எல்லாம் வாங்கலாம் அப்படிங்கறத பார்த்தோம். சோ அவ்வளவுதான். இந்த கிளாஸ்ல 9th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய இந்த யூனிட் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆச்சு. யூனிட் 3 பணம் மற்றும் கடன் இந்த யூனிட் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சோ இந்த கிளாஸ் வந்து எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்தடுத்த கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். தேங்க் யூ.